அதாவது இப்போ ஒரு அடிபட்டுருச்சு, இல்லாட்டி நீங்கள் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு கல் குத்தி காலை கழிச்சிருச்சு அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வரும் இல்லையா உங்களுக்கு. அது மாதிரி இன்ஃபெக்ஷனில் உடம்பில் உருவாகும் போது உங்கள் உடம்பு வந்து அதை எதிர்த்து போராடும், உங்களோட இம்யூன் சிஸ்டம் எதிர்த்து போராடும். அதை தான் வந்து இன்ஃப்ளமேஷன் இல்லது அழற்சின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ரொம்ப ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்னா ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணி நம்ம வீட்டில் பேக்கேஜில் வர்ற ஃபுட்டு, அது மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டாலும், இல்லை இந்த உப்பு அதிகமாக இருக்கிற இந்த பிரிங்கிள்ஸ், இந்த பொட்டேட்டோ சிப்ஸு, இந்த குர்குரே, அது மாதிரியான அதிகமான சிப்ஸு, அது வந்து ஒரு பெத்தலாஜிக்கல் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இதை பாருங்கள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட், இந்த ஓட்ஸை சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு இந்த டயட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையும் அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே காய்கறி சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, நட்ஸ் சாப்பிடுங்க, சியா சீட்ஸ் சாப்பிடுங்கன்றாங்க. அப்போது அந்த டயட்டை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு தானே இருக்கீங்க. அப்போ இது சாப்பிட்டீங்க வெயிட் குறையல. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்ன்றது வெறும் மார்க்கெட்டிங்காக ஒரு பண்ணப்பட்ட ஒரு டயட், அவ்வளோதான். வெயிட் எப்போ குறையும்? அது ஒரு காம்ப்ரஹென்சிவ் எஃபர்ட். அதாவது நீங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட கம்மி சாப்பாடு சாப்பிட்டு நார்மலாக பண்ணுற வேலையை விட கொஞ்சம் ஜாஸ்தி வேலை பண்ணிங்கன்னா அந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உங்களுக்கு டெபிசிட் இருந்தால்தான் வெயிட் குறையுமே ஒழிய, வெறுமனே எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் வெறுமனே இந்த டயட்டை சாப்பிட்றதால மட்டுமே வெயிட் குறையும். மஞ்சள் பால் வந்து டெய்லியே குடிக்கக்கூடாது. இது வந்து இன்னொரு ஒரு விஷயமாயிடுச்சு. நைட்டு குடிக்கும்போது பாலில் மஞ்சள் போட்டு சாப்பிடுங்க, அது கோல்டன் மில்க், இது சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக ஒர்க் பண்ணும், உங்களோட நோயை குறைக்கும்ன்றாங்க. அது எதுவுமே கிடையாது. டெய்லியே ஒரு மருத்துவ பொருளை சாப்பிடவே கூடாது. உணவை வந்து எப்போ வேணால் சாப்பிடலாம், 3 வேளையும். மருந்தை 3 வேளையும் தேவையில்லாமல் சாப்பிடவே கூடாது, வியாதி இல்லாமல். முதல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளமேஷன்னா என்ன, இன்ஃப்ளமேட்டரி விஷயம்னா என்னன்னு பார்க்கலாம். இன்ஃப்ளமேஷன்ன்றது ஜென்ரலாகவே நம்ம உடம்புல நடக்கிற ஒரு ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். அதாவது இப்போ ஒரு அடிபட்டுருச்சு, இல்லாட்டி நீங்கள் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு கல் குத்தி காலை கழிச்சிருச்சு அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வரும் இல்லையா உங்களுக்கு. அது மாதிரி இன்ஃபெக்ஷனில் உடம்பில் உருவாகும் போது உங்கள் உடம்பு வந்து அதை எதிர்த்து போராடும், உங்களோட இம்யூன் சிஸ்டம் எதிர்த்து போராடும். அதை தான் வந்து இன்ஃப்ளமேஷன் இல்லது அழற்சின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். யாருக்கு அடிபட்டாலும் ஒரு காயம் ஏற்பட்டாலும் என்னவானாலும் இது உடம்பு வந்து பண்ற ஒரு இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ். இதுவே நம்ம வந்து ரொம்ப ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்னா ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணி நம்ம வீட்டில் பேக்கேஜில் வர்ற ஃபுட்டு, அது மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டாலும், அதிக அளவு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலோ, இல்லை அதிக அளவு இந்த சிப்ஸ், இந்த உப்பு அதிகமாக இருக்கிற இந்த பிரிங்கிள்ஸ், இது மாதிரி சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், இந்த குர்குரே, அது மாதிரியான அதிகமான சிப்ஸ், அது மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்டாலோ உடம்புல அதிக அளவு இந்த உப்பும் சர்க்கரையும் சேர்ந்து ஒரு மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஆகும். அது வந்து ஒரு பெத்தலாஜிக்கல் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபிசியலாஜிக்கல், ஒரு பெத்தலாஜிக்கல். சரி, இன்ஃப்ளமேஷன் சொல்லிட்டீங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்னென்ன? இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான். நீங்க யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இதை பாருங்க, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட், இந்த ஓட்ஸை சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு இந்த டயட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையும் அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்றது எல்லாமே காய்கறி சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, நட்ஸ் சாப்பிடுங்க, சியா சீட்ஸ் சாப்பிடுங்கன்றாங்க. அப்போ அந்த டயட்டை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு தானே இருக்கீங்க. சவுத் இண்டியன்ஸ் வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு காய் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பாட்டுக்கு ஒரு காய் ஒன்று சாப்பிடுவோம், நட்ஸ்ன்றது சாப்பிடுவோம். அப்போ இது சாப்பிட்டீங்க வெயிட் குறையல. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்ன்றது வெறும் மார்க்கெட்டிங்காக ஒரு பண்ணப்பட்ட ஒரு டயட், அவ்வளோதான். வெறும் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டை சாப்பிட்றது மூலமாக, வெறும் காய்கறியை சாப்பிட்றது மூலமாக யாருமே வெயிட் வந்து குறைய மாட்டாங்க. வெயிட் எப்போ குறையும்? அது ஒரு காம்ப்ரஹென்சிவ் எஃபர்ட். அதாவது நீங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட கம்மி சாப்பாடு சாப்பிட்டு நார்மலாக பண்ணுற வேலையை விட கொஞ்சம் ஜாஸ்தி வேலை பண்ணீங்கன்னா அந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உங்களுக்கு டெபிசிட் இருந்தால்தான் வெயிட் குறையுமே ஒழிய, வெறுமனே எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் வெறுமனே இந்த டயட்டை சாப்பிட்றதால மட்டுமே வெயிட் குறையாது. அதனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்னு பார்க்க போனால் எதுவுமே கிடையாது. இந்த டயட்டுன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக சொல்றது வந்து நிறைய காய்கறிகள் இருந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆர் மஞ்சள் பால் குடிங்க, அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரிங்க்கு, இல்லாட்டி இஞ்சி தட்டி போட்டு லெமன் ஜூஸில் இஞ்சி தட்டி போட்டு அதை போட்டு சாப்பிடுங்க, அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரிங்க்கு, அது உங்களுக்கு வெயிட் குறையும்ன்றாங்க. இது எதுவுமே உங்களுக்கு வெயிட் குறையறது இல்லை. இஞ்சி தட்டி போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் நல்லா ஆகும், அவ்வளோதான். மஞ்சள் பால் வந்து டெய்லியே குடிக்கக்கூடாது. இது வந்து இன்னொரு ஒரு விஷயமாயிடுச்சு. நைட்டு குடிக்கும்போது பாலில் மஞ்சள் போட்டு சாப்பிடுங்க, அது கோல்டன் மில்க், இது சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக ஒர்க் பண்ணும், நிறைய விஷயங்களுக்கு வந்து உங்களோட நோயை குறைக்கும்ன்றாங்க. அது எதுவுமே கிடையாது. டெய்லியே ஒரு மருத்துவ
பொருளை சாப்பிடவே கூடாது. உணவை வந்து எப்போ வேணால் சாப்பிடலாம், 3 வேளையும். மருந்தை 3 வேளையும் தேவையில்லாமல் சாப்பிடவே கூடாது, வியாதி இல்லாமல். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தொண்டையில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு இருமல் சளி தொல்லை இருக்குன்னா அப்போ நீங்கள் இந்த கோல்டன் மில்க் சாப்பிடலாம். சும்மா நான் வெயிட் குறையிறேன், எனக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக ஒரு ட்ரிங்க் வேணும், அதுக்காக நான் மஞ்சள் பால் குடிக்கிறேன்னா குடிக்கக்கூடாது. ஸோ எல்லா மருந்துமே எல்லா உணவுமே எப்போவுமே எல்லாருக்கும் சூப்பர் ஹீரோ கிடையாது, எல்லாருக்கும் வில்லன் கிடையாது. அதனால் பார்த்து சாப்பிடுங்க. முக்கியமாக இந்த யூடியூப்பில் வர இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இதுதான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் வெயிட் குறைவீங்க, நீங்கள் எந்தவித எக்ஸசைஸும் பண்ண வேணாம்னு அப்படி சொன்னால் நம்பாதீங்க. அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டான காய்கறிகளோ இல்லை பழங்களோ இது மாதிரி சேர்த்தா உங்கள் உடம்புக்கு நல்லது, அது ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு அடிக்கடி பசிக்காது, நீங்கள் ஜங்க் சாப்பிட மாட்டீங்க, அது ஒரு நல்லது. ப்ளஸ் காய்கறியில் வர்ற உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தவிர அதனால் வெயிட் குறையுதுன்றது ஒரு ஹைப்பர் ரேட்டட் ஒப்பீனியன் மட்டுமே, அதை நம்பாதீங்க. வீடியோவில் வந்து ஒரு 18-20 வயசு பொண்ணு இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, எனி டாங்கி அட் ஏஜ் ஆஃப் 16 will look pretty அப்படின்ட்டு. ஒரு 20 வயசு பொண்ணு என்ன ஒரு அழகாக நல்ல ஒரு ஸ்லிம்மாக இருப்பாங்க, அவங்க வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டை ஃபாலோ பண்ணேன், அதனால் நான் வெயிட் குறைஞ்சிருக்கேன், உங்களுக்கு இது வேணும்னா எனக்கு டிஎம்னு கீழே காமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்புகிறேன்னுவாங்க. எல்லாம் அதை நம்புகிற நம்ம வெள்ளந்தி மக்கள் கீழே போய் காமெண்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு டயட் அனுப்புங்க டாக்டர், எங்களுக்கு டயட் அனுப்புங்க. அந்த அம்மா டயட் அனுப்பும், அதோடைய என்னோட ஃபுல் டயட் வேணும்னா நீங்கள் இவ்வளோ பைசா கட்டுங்கன்னுவாங்க. இவங்களும் அதை நம்பிட்டு கட்டுவாங்க. ஆக்சுவலி அப்படியெல்லாம் ஏமாறாதீங்க மக்களே. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க, பருப்பு எல்லாம் சேர்த்துங்க, வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் நான்வெஜ் சேர்த்துங்க, வாரத்துக்கு ஒரு 3-4 தடவை முட்டை மாதிரி சாப்பிடுங்க, நல்லா நடங்க, நல்லா தூங்குங்க, இதுவே போதும் எடையை மெயின்டைன் பண்ணு அண்ட் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு.